வணக்கம். ஸ்ரீ கௌரியம்மன் திருவிழா நம் சமூக மக்களுக்கு பெருவிழா. இன்று 3ஆம் நாள் விழா. திருமதி வசந்தா ஜெகதீசன் குடும்பத்திற்கு மகிழ்ச்சி விழா. இன்றைய அலங்காரம் பூம்பாறை ஸ்ரீ குடந்தை வேலப்பர் மற்றும் இங்கு வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என் நெஞ்சில் குடியிருக்கும் நெஞ்சங்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சூரியனை போல பிரகாசிக்கும் நடுவர் அவர்களே, சந்திரனை போல் வீட்டிற்கும் எதிர் அணிகளே, விண்ணின் நட்சத்திரங்கள் போல் வீட்டிற்கும் என் அணியினரே, அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு குடும்பத்தை சிறப்பாக நிர்வகிப்பவர்கள் ஆண்களா பெண்களா? நாம தான் ஆண், நாம தான் ஜெயிக்க போறோம். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாம பெண்கள்னு அவங்க சொல்லி போராடிட்டு இருக்கிறாங்க. உலகிற்கு ஒரு வான், நிலம் அளக்க ஜான், துள்ளி ஓடும் மான், அதை காட்டிலும் கான், காட்டிற்கு சிங்கம் ஆண், குடும்ப வீட்டிற்கு சிங்கம் ஆண். ஒரு வீட்டில் ஆண் குழந்தை பிறந்தா சிங்கக்குட்டி பிறந்துட்டான் பாருடா. யாருமே பெண் குட்டி பிறந்துட்டான்னா கை தட்ட மாட்டான். ஆண் சிங்கம் பிறந்துட்டான் பாருடா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஜான் பிள்ளை என்னாலும் ஆண் பிள்ளைடா அப்படிதான் நம்மள சொல்லுவாங்க என்று அப்போதிலிருந்தே குடும்ப பொறுப்பை தந்து விடுகிறார்கள். பிறந்த குழந்தைங்க ஜான் பிள்ளைனாலும் ஆண் பிள்ளைன்னு அந்த குழந்தைக்கே வந்து பொறுப்பு கொடுக்குறாங்க. பெண்களுக்கு கொடுக்கறது கிடையாது. அப்பவே சம்பாதிக்காத ஆணை பெண் விரும்ப மாட்டான். 100 ரூபாய் எடுத்துட்டு போய் வீட்டில் கொடுக்கலன்னா நீ ரோட்ல தான் இருப்ப. மினிமம் 100 ரூபாய் நீ கொண்டு போய் கொடுக்கலன்னா நீ ரோட்ல தான் இருப்ப. ஆனா பெண் நாங்க அப்படி இல்லைங்க. சமையலே பண்ணனா கூட நாங்க உங்களை ஏத்துக்கிறோம். ஏன்னா நீங்க தான் டிவி சீரியல் ஃபுல்லா பாக்குறீங்களே. 6 மணிக்கு ஆரம்பிக்குது பாக்கியலட்சுமி, அப்புறம் என்னது சுந்தரி, நிலவுக்கு என் பக்கம், சிறகடிக்க ஆசை. இது முடிகிறதுக்கே 10 மணி ஆயிடுது. இதுக்கு மேல நான் எங்க டிஃபனுக்கு போறது? உடனே அவங்க சொல்றாங்க காய அவ தப்பா களிக்கோடை பிள்ளை இஞ்சி வீடியோ குழந்தை தூங்கிட்டா நீ வரும்போது நீ சாப்பிட்டு எனக்கு 5 ஸ்டார்ல பிரியாணி வாங்கிட்டு வந்துருக்கு. இதுதான் இன்னைக்கு இருக்கிற பெண்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாள் என்பது பழமொழி. இன்றைய புதுமொழி என்ன தெரியுமா? அவரவர் குடும்பத்தில் மனைவி, தங்கை, மகன், ஏன் அம்மாவிற்கும் சாதனைக்கும் பக்கபலமாக இருப்பது ஆண் இருப்பான் என்பது புதுமொழி. அட இவ்வளவு ஏங்க நம்ம தலை விசுவாசம். நம்ம தலை விசுவாசம் படத்துல என்னதான் நயன்தார கோச்சிட்டு போனா கூட, தனியா வாழ்ந்தா கூட குடும்ப தலைவரா இணைப்பதற்கு தான் சுவாரஸ்யமா கூடுதுங்க. ஒரு சீன்ல மகள் சொல்லுவா பாருங்க, அம்மா உன் கூட இருக்கும்போது பாசமா இருக்கு, ஆனா அப்பாவோட இருக்கும்போது தான் எனக்கு பாசமாகவும் இருக்கு, பாதுகாப்பாகவும் இருக்கு. அந்த டயலாக் தாங்க எல்லாரும் மனசிலையும் டச் பண்ணி வைக்கிறாங்க. இதை தாங்க ஒவ்வொரு ஆணும் அவங்க குடும்பத்தில் வச்சுக்கிற ரெஸ்பான்சிபிள் டச்சு. அதே மாதிரி அந்த காலத்துல திருவள்ளுவர் தெரியும் உங்களுக்கு, வாசுகின்னு கூப்பிட்டாங்க. அந்த அம்மா தண்ணி அரைச்சிட்டு இருந்தது, வாலி அப்படியே போட்டுட்டு என்ன சுவாமி அப்படின்னாங்க. இங்க நாம வீட்டுல ஏதோ அவசரத்துல காய அப்படின்னு நாம கூப்பிடுவாங்க, கம்முன்றா தொகையே காம். ஏன்னா நமக்கு இருந்த மரியாதை இவரு லீட் பண்ணி நாம ஜெயிக்கிற பாருங்க, அதான் நம்ம ஆட்சிங்கம் ஆவி அப்படின்னு நாம அந்த அந்த மிரட்டல் கலந்த வார்த்தையை பேசுறதான் வராங்க. அடுத்தது இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, சோசியல் மீடியா, ரீலு, வீடியோ எல்லாம் பார்த்து தெரியலங்க நாங்க குடும்பத்தை எவ்வளவு பொறுமையா டீல் பண்ணிட்டு போய்கிறோன்னு. நான் பார்க்கறதா இல்லையா யூடியூப்? எங்க வீட்டுல பார்த்துட்டு இருக்கிறாங்க, என் பொண்ணு பாக்குறாங்க, எங்க அப்பா அம்மா
கூட கத்து கொடுத்துடுறாங்க. காரணம் என்னன்னா இவங்களுக்கு திட்டாத இருக்கிறதுக்கு இது ஒரு வழி. அதாவது மருமகளுக்கு யூடியூப் தெரிஞ்சா மாமியாருக்கு சொல்லி கொடுத்துட்றாங்க. காரணம் என்னன்னா இவங்களையும் அட்டாச் பண்ணிக்கிறது. இப்ப கூட்டு குடும்பமே கிடையாது, அது பிரிக்கிறது முழு காரணமே பெண்கள் தான். தியாகராஜன் சொன்னார் பாருங்க, ரிலீஸ் ஆனா முதல் ஆளா வந்து யார் போறதுன்னு அவரு தான் போறாரு. நான் பல தடவை பார்த்துட்டு அவங்க வீட்டுல கேட்டு பாருங்க, அவரு தான் போவாரு. 1500 ரூபாய் 5000 ரூபாய் டிக்கெட்னாலும் அவரு தான் போவார். அவரு மட்டும் போறது, அவர் பையனையும் கூப்பிட்டு போயிடுவார். இதுதான் அவருடைய சுபாவமே. அடுத்தது விசுவாசம் மட்டும் இல்லைங்க, ஆண் தேவதை, டாடா போன்ற படங்கள் எங்களுக்கு சிறந்த குடும்ப நிர்வாகத்திற்கு கிடைத்த சிறப்பான சான்ஸுங்க. 1968 பாலச்சந்தர் இயக்கிய படம் எதிர்நீச்சல். அதுல ஸ்ரீகாந்தும் சவுகார் ஜானகியும் ஒரு பாட்டு போடுவாங்க. அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேலா, அவ ஆத்துக்கார கொஞ்சரத கேட்டேலா. அப்போ அடுத்தாத்தி சங்கதி எல்லாம் நம்ம கேண்டி, அவ சம்பளம் பாதி கிம்பளம் பாதி வாங்குறாண்டி. அவ அடிச்சாலும் பிடிச்சாலும் ஒன்னா சேர்ந்துக்கிறா, அடிச்சா ஒன்று புடவை வாங்கிக்கிறா, பட்டு புடவை வாங்கிக்கிறா. ஆக மொத்தம் அந்த காலத்திலேயே பாடி இருக்கிறாங்க. இதுல இன்னொரு லைன் வேற இருக்கு, நான் கிழமைய பார்த்து போட நகை நட்டு உண்டா நேக்கு, எங்க நேக்கு இங்கதான் நோக்குத. இன்னைக்கு அப்பயே 60 ரூபாய் கிராமுக்கே அங்கேயே நேக்கு நோக்குன்னு சொல்லிட்டு இருந்தா, இப்போ ஒரு பவுன் 65,000 ரூபாய். இப்ப நாம போக முடியுமா சொல்லுங்க? வாங்குற சம்பளத்தையே அவங்க நிர்வகிச்சாலே நமக்கு மாசம் எவ்வளவோ மீறும். இதுல எல்லாமே வந்து செலவு பண்ணிட்டு, அதுல இன்னொன்னு, நாம ஏதாவது வந்து வீட்டுல வந்து ஒரு விசேஷம் செய்யறோம்னு சொல்லுங்க, ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் பண்ணா இவங்க ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. இவர் ஒரு நைட்ல ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருப்பாரு, இது ரைட்டு மாமியாருக்கு, நம்ம பொண்ணோட சைடுக்கு, அது இதுன்னு எல்லாம். ஏங்க எங்க வீட்டுல எங்க அண்ணன் பட்டுப்புடவை வாங்கி கொடுத்தாருல, ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? ஞாபகமே இருந்திருக்காது. அவருக்கும் பட்டுப்புடவை வாங்கி கொடுங்க, அன்னைக்கும் பட்டுப்புடவை வாங்கி கொடுங்க, வேட்டி ஷர்ட் வாங்கி கொடுங்க. இப்படியெல்லாம் வந்து மறைமுகமா டார்ச்சர் பண்ணி நம்ம நிர்வாக திறமையை சீர்கேடு செய்வதே பெண்கள் தான். நமக்கு குடும்ப திருமணம் செலவை அதிகரிப்பதற்கு காரணமே பெண்கள் தான். இதே வந்து அவங்க அப்பா வந்தாங்களா, அவங்க அம்மா வந்தாங்கன்னா சிக்கன் மட்டன் பிரான் எல்லாம் போகும் வீட்டுக்கு. எங்க வீட்டுல இருந்து யாராவது சொந்தக்காரர் வந்தாங்கன்னா, காயா நானு தவராக் ஜோஸ் கோயிலுக்கு போறேன்னு போயிடுவோம். இது எத்தனையோ வீட்டுல நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் நாம ஏன்னா கூட்டு குடும்பத்தினையும் சொந்தக்காரர்களையும் அரவணைப்பதில் இன்றைக்கு ஆண்கள் தான் அதிகமாயிடுச்சு. அதே மாதிரி வாரிசு படம் பார்த்திருப்பீங்க, நம்ம தளபதி நடிச்ச படம் வாரிசு. அந்த படத்துல குடும்ப பிசினஸ்ல மாற்றான் ஒருத்த வந்து தடுக்க பார்ப்பான், அதை நம்ம தலை எப்படி ஜெயிக்கிறாரு. அப்போ அந்த குடும்பத்துல வியாபாரம் செய்வதற்கு காரணமே வந்து தளபதி விஜயோட திறமைதான் காரணம். அது வந்து ஆண்கள் தான் காரணம், தளபதி தான். அடுத்தது சம்சாரம் அது மின்சாரம்னு ஒரு படம் எடுத்தாங்க. படத்துக்கு இப்படி ஒரு பெயர் வச்சாங்க, ஏன் தெரியுமா? எப்ப ஹை வோல்டேஜ் வரும் லோ வோல்டேஜ் தெரியாது, எங்க தொட்டாலும் ஷாக் அடிக்கும். அதுக்காகவே அந்த படம் பேர் சம்சாரம். அதுல விசு ஒன்று சொல்லுவாரு, கோதாவரி நீட்டா போடு. காரணம் அந்த பெண்கள்னால சம்சாரம் அது மின்சாரம் கூட்டு குடும்பமா இருந்த குடும்பத்தையே சீர்கேடு பண்ணார். இதுவே பாருங்க, நம்மளுக்கெல்லாம் எப்படி பட்டம் பாருங்க, உத்தம புருஷன், சுந்தர புருஷன், புருஷன் எனக்கு அரசன் என்று பெயர் தெரியல. குடும்பத்தில் சிறந்த நிர்வாகி. குடும்ப பெண்களின் சாதனைக்கும் சோதனைக்கும் உதாரணமே சந்திரமுகி, காஞ்சனா, அரண்மனை 1, 2, 3 போன்ற படங்களே உதாரணம். ஏன் நம்ம சமீபத்தில் சிவகார்த்திகேயன் நடித்த படம் அமரன், அந்த படத்துல என்னதான் மனைவி தனியா விட்டுட்டு போனாலும்
தாய் தந்தை மகள் மனைவிக்கு சொத்தையும் மிகப்பெரிய நாட்டுக்கு பெயரையும் காத்து கொடுத்து புகழையும் கொடுத்தது நம்ம சிவகார்த்திகேயன் படத்தில் வர அமரன். அவரும் ஒரு ஆண் தான். அடுத்ததாக இன்னொரு இது இருக்கு. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. பேப்பர் காணும். ஒரு நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்கிறேன், காலம் உள்ள வரைக்கும் உன் காலடியில் கிடைப்பேன், நான் தான் விரும்புறேன், நெடுங்காலம் நான் புரிஞ்ச தவத்தால நீ கிடைச்ச பசும் பொண்ணு பித்தளையா தவறாக நான் நினைச்சேன், நேரில் வந்த ஆண்டவனே. இந்த பாடலுக்கு இலக்கணமாக திகழ்பவர்கள் நாம் என்று தெரிந்த பிறகுதான் மறுமலர்ச்சியிலே அந்த பாட்டை போட்டாங்க. இத்துடன் என் உரையை முறைத்துக் கொள்கிறேன்.